Hi friends, welcome to Maltese cooking series. இன்னைக்கு நம்ம cooking seriesல நம்ம பார்க்க போற ரெசிபி Cassata Icecream ரெசிபி. இந்த ரெசிபியை எப்படி செய்யணும்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Maltese cooking series. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். Cassata Icecream ஓட first layer வந்து கேக். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேக் பேக் பண்ணிடலாம். கேக் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்தாச்சியோ ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் பிஸ்தாச்சியோவை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம பிஸ்தாச்சியோ பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம். பிளெண்டரில் நான் வந்து 2 ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். வெனிலா ஐஸ்கிரீம் ரெசிபியை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். இது கூடவே நான் பிஸ்தாச்சியோஸ் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பிஸ்தாச்சியோக்கான அந்த க்ரீன் கலர் அந்த எசன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அடுத்ததாக டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீமுக்கு நான் 2 ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் டூட்டி ஃப்ரூட்டி எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ட்ராப் போல் நான் டூட்டி ஃப்ரூட்டி எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி ஃபுட் கலர் அந்த லைட் எல்லோ கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை செட் பண்ண வச்சுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் ஆகும் இந்த ஐஸ்கிரீம் செட் ஆக. இப்போ நம்ம 2 ஐஸ்கிரீமும் நல்லாவே சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம லேயரிங் பண்ண வேண்டியதான். நம்ம ஏற்கனவே அதுக்கான பாத்திரத்தில் நான் வந்து பிஸ்தா ஐஸ்கிரீம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மேலேயே நான் வந்து ஸ்டோர் ப்ராட் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செட் பண்ணதுக்கப்புறம் நான் மேலே கடைசியாக நம்ம டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீமை மேலே செட் பண்ணி வச்சிடலாம். ரஃப்பாக சாப் பண்ண கேஷ்யூஸை ஃபைனலாக மேலே ஃபுல்லாக தூவிட்டு நம்ம கேக் வச்சு கவர் பண்ணிடலாம். இது மேலே ஒரு பிளாஸ்டிக் ராப் போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிடுங்க. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் இல்லை ஓவர் நைட் வச்சுருங்க செட் ஆகிறதுக்கு. பாருங்கள் நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதை வந்து நீங்கள் லைட்டாக ஹாட் வாட்டரில் இமர்ஸ் பண்ணிவிட்டு சைட்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் கவுத்தாலே ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண கேக் மேலே நான் வந்து பிஸ்தா, ஆல்மண்ட் அப்புறம் கேஷ்யூஸ் இதெல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு இதை மேலே லைட்டாக தூவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேக் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Maltese cooking series. Thanks for watching.